Insert 12th physics questions discuss பண்ணலாம் பாருங்க. First question, two charged particles P and Q having the same charge but different masses MP and MQ start from rest and travel equal distance in a uniform electric field E in time TP and TQ respectively. Neglecting the effect of gravity, the ratio of TP by TQ ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, distance traveled equal கொடுத்துட்டாங்க, distance traveled by proton P and distance traveled by Q same கொடுத்துட்டாங்க. அடுத்து charge of P is equal to charge of Q ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு EQ அப்படின்னு தெரியும். அடுத்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஃபார்முலா தெரியும். இதில் வந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு EQ பை எம்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா S ஈக்குவல் டு UT + ½ ED ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொன்னதுனால U0 போட்டுக்கோங்க. அப்போ S இஸ் ஈக்குவல் டு ½ ED ஸ்கொயர் வருது. ½ இன்ட்டு A பிளேஸில் நம்ம EQ பை எம்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இன்ட்டு T ஸ்கொயர். இங்கே என்னென்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா S வந்து சேம் டிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜ் எல்லாமே சேம் சொல்லிட்டாங்க, சேம் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இது எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட் வந்துடுறதுனால T ஸ்கொயர் பை எம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். ஸோ T ஸ்கொயர் பை எம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன வரும், T ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எம் வந்துடும். ஸோ T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எம்னு வருது. அப்படின்னா வந்து டைம் டேக்கன் பை தி P பை டைம் டேக்கன் பை Q இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் P பை மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் Qன்னு கிடச்சிருதுப்பா. அப்படின்னா இந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு வந்துடுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரான்ஸ் ட்ரிப்ட் வித் ஏ ஸ்பீட் VD இன் ஏ கண்டக்டர் வித் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Vன்னு சொல்லியிருக்காங்க அக்ராஸ் இட்ஸ் எண்ட். இஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ரெடியூஸ்டு டு V/2 தென் தேர் ட்ரிப்ட் ஸ்பீட் பிகம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ட்ரிப்ட் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, மொபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை டிஸ்டன்ஸ்னு தெரியும். அப்போது ட்ரிப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி பிளேஸில் V/Lன்னு போட்டுங்க. இந்த μ/L கான்ஸ்டன்ட். ஸோ ட்ரிப்ட் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் வந்து பிகம்ஸ் ஆஃப்னு வந்துச்சுன்னா, பொட்டன்ஷியல் பிகம்ஸ் ஆஃப்னு வந்துச்சுன்னா ட்ரிப்ட் வெலாசிட்டி ஆல்சோ பிகம்ஸ் ஆஃப்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A wire of length 4.4 meter is bent round in the shape of a circular loop and carries a current of 1 ampere. The magnetic moment of the loop னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லூப் எடுக்கிறீங்க, இந்த லூப்புக்கு ரேடியஸ் ஆர்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா இதில் கரண்ட் வந்து I பாஸ் ஆகுதுன்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்ட்டு ஏரியா. கரண்ட்டுக்கு என்ன, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கரண்ட் ஏரியா. இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஒரு டர்ன் வச்சுக்கலாம், கரண்ட் வந்து கரண்ட் வச்சுங்க, ஏரியா வந்து πr² வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் தி ஒயர். ஓகேங்களா? அப்போ லெங்த் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டுங்க, லெங்த் ஈக்குவல் 2πrன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ R இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், L/2πன்னு வந்துடுது. ஓகே, இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், I இன்ட்டு பை இன்ட்டு R², R² பிளேஸில் L²/2π² போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா I வந்து 1ன்னு போட்டுங்க, இங்கே ஒரு பையும் இங்கே ஒரு π² ஒரு பை கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குன்னா L²/2² வந்து 4ன்னு போட்டு ஒரு பை இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த I வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், L வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 4.4 இன்ட்டு 4.4ன்னு போட்டுக்கலாம். டிவைட் பை இங்கே ஒரு 4 இருக்குது, ஒரு பை இருக்குது, பை வந்து 22/7 போட்டுங்க. ஓகே, இப்போ வந்து இதை சிம்ப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.54 அப்படின்னு கிடைக்கும். 54 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும்ப்பா. யூனிட் வந்து கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A circular coil of radius 10 cm is placed in a magnetic field of B1I plus 0.5 J millitesla such that outward unit normal vector, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா வந்து 0.6I plus 0.8 J இருக்குது. தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் தி காயில் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B.Aன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து B.A வந்து A யூனிட் வெக்டார் இன்ட்டு mod Aன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது B எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1I plus 0.5 J டாட் யூனிட் வெக்டார் ஆஃப் A வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா 0.6I plus 0.8 J இன்ட்டு mod A வச்சுக்கலாம். mod A அப்புறம் போட்டுக்கலாம். இப்போது 1I டாட் 0.6I என்ன வரும், I டாட் I 1, அப்போ 0.6 வருது. 0.5J 0.8J மல்டிப்ளை பண்ணுவோன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், அது ஒரு 0.4 கிடச்சிருது. ஓகேவா? இன்ட்டு mod A வந்து πr² போட்டுக்கணும். இது 0.6
ப்ளஸ் 0.4 வந்து 1ன்னு வந்துடுது இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பை வந்து எவ்வளோப்பா 22/7. ஆர் வந்து 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றுறதுக்கு பை 100 போட்டுக்கலாம். 10/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 31.4 அப்படின்னு மைக்ரோ. அதாவது இங்கே வந்து இங்கே பி வந்து மில்லியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 10⁻³ போட்டுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு 10⁻³ போட்டுக்கணும். அப்படியே 10⁻³ அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இது சிம்பிளை பண்ணால் நமக்கு 10⁻⁶ வந்துடும். இந்த 10⁻⁶ மைக்ரோன்னு வச்சுக்கலாம். ஸோ மைக்ரோ யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து வெபர்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஃபோர்த்துக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஃபிஃப்த்து பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் குவான்டிட்டி remains same in primary and secondary coil of an ideal transformer. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா பவர் வந்து கான்ஸ்டன்ட் தான். பவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ப்ரைமரி காயிலில் லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸும் செகண்டரி காயிலில் லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸும் சேமாக இருக்கணும். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அண்டு பவர் போத் ஆர் சேம்னு வரணும்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். A resistor and an ideal inductor are connected in series to a 100√2 volt 50 Hz source. When a voltmeter is connected across a resistor or the inductor, it shows the same reading, the reading of the voltmeter கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ஸில் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இண்டக்டரில் பொட்டன்ஷியலுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, ரெண்டுத்தில் ஈக்குவல் பொட்டன்ஷியல் வரணும். ஓகேவா? அப்படின்னா இந்த வியும் இந்த வியும் பொட்டன்ஷியல் இண்டக்டரில் இருக்கிற பொட்டன்ஷியலும் ரெசிஸ்டரில் இருக்கிற இன்டென்ஷியலும் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற பொட்டன்ஷியலும் ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலராக இருக்கிறதால இது ரெண்டுத்துக்கு ரிசல்டன்ட் வந்து V√2 வரும். இந்த V√2 தான் 100√2 கொடுத்துருக்காங்க. V√2 = 100√2 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ரூட்டு கேன்சல் பண்ணால் V = 100ன்னு கிடச்சிடும். ஸோ 100 வோல்ட் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வித் வேவ்லென்த் 10 nm வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார் ஏ போட்டோ சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் 3.315 electron volt. தி கட் ஆஃப் வேவ் லென்த் ஃபார் தி ஃபோட்டோ எமிஷன் கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் = hc/λன்னு தெரியும் நமக்கு. லாம்டா = என்ன வந்துடுது? W/hcன்னு வந்துடும். லாம்டா இங்கே போயிடுச்சுன்னா சரி, லாம்டா = என்ன வந்துடும்? hc/wன்னு வந்துடும். அப்போது லாம்டா h என்ன பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 6.62 × 10⁻34 போட்டுங்க. சி வந்து 3 × 10⁻8ன்னு போட்டுக்குங்க. டிவைட் பை ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்தாங்க? 3.315 எலக்ட்ரான் வோல்ட். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் வந்து 1.6 × 10⁻19 ஜூல்னு போட்டுங்க. இதெல்லாமே சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து 375 நேனோமீட்டர்னு கிடைக்கும்ப்பா. ஸோ 8th ஆப்ஷன் சின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். எனர்ஜி லெவல்ஸ் A, B and C of an atom correspond to an increasing values of energy EA, EB, EC. λ1, λ2, λ3. B the wavelengths of radiation corresponds to the radiation C to B, B to A, C to A respectively. இது கரெக்ட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சரிம்மா. இப்போ இது எனர்ஜி லெவல் C, எனர்ஜி லெவல் B, எனர்ஜி லெவல் A எடுத்துக்கலாம். இப்போ C to B வர வேவ்லென்த் வந்து λ1, B to A வரது வேவ்லென்த்து λ2ன்னு வச்சுங்க. C to A வரது λ3ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து எனர்ஜி C to B இருக்கு இல்லைங்களா, C to A, எனர்ஜி C to A, அதாவது மொத்தம் C to A வரது = எனர்ஜி இன் C to B ப்ளஸ் எனர்ஜி இன் B to Aன்னு போட்டுக்கலாம். எனர்ஜி ஃபார்முலா hc/λ. அப்போ hc/λ3 = hc/λ1 ப்ளஸ் hc/λ2. hc கேன்சல் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ hc கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 1/λ3 = 1/λ1 ப்ளஸ் 1/λ2ன்னு வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 10th கொஸ்டின் பாருங்கள். An alpha particle approaches a gold nucleus in Geiger-Marson experiment with the kinetic energy K. It momentarily stops at a distance d from the nucleus and reverses its direction. Then d is proportional சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல் வருது, இனிஷியலாக கைனடிக் எனர்ஜிக்கே இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து மொமெண்டலி ரிவர்சஸ், அப்படியே ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ் ஆகிடுது. அப்படின்னா ரெஸ்ட்டு வருதுன்னா ஃபைனலாக வந்து கைனடிக் எனர்ஜி 0 ஆகிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிடும். இந்த டிஸ்டன்ஸ் தான் டின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி = ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டுங்க. கைனடிக் எனர்ஜி K, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது KQ1Q2/2
டிஸ்டன்ஸ் டின்னு போட்டுக்கலாம். இது கேக்கு 1 Q2 வந்து கான்ஸ்டன்ட். அப்போ கே இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டி, இதிலிருந்து டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கேன்னு போட்டுக்கலாம். ஸோ தென் டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/kன்னு போட்டுக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An n-type semiconductor silicon is obtained by doping intrinsic silicon with pentavalent element எடுத்துக்கணும். ஃபிஃப்த் குரூப் எலிமெண்ட் வந்து பாஸ்பரஸ். அடுத்து பாருங்க. when a p-n junction diode is subjected to a reverse biasing, the barrier height increases and depletion region increases, அதாவது widens அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்க. அசோசியேஷன் கொஸ்டின் பார்க்கலாம். First, photoelectric current increases with an increase in intensity of incident radiation for a given frequency of incident radiation and the accelerating potential அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஸ்ட்ரைக்கிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அசோசியேஷன் வந்து ட்ரூ. ரீசன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் இன் தி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் ரிசல்ட்ஸ் இன்க்ரீசஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ட்ரூ தான். இங்கே நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா இன்டென்சிட்டி, அதாவது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. அப்போ ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் அப்படின்னா உங்களுக்கு அசர்ஷன் ட்ரூ, ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் லா இஸ் கன்சிக்வன்ஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது வந்து ட்ரூ. தெர் இஸ் நோ பவர் லாஸ் இன் அன் இண்டக்டர். இண்டக்டரில் பவருக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ் இன்ட்டு காஸ் பை வரும். காஸ் பை வந்து 90, அதை பை 90 வரதுனால காஸ் பை 0. ஸோ தட் பவர் லாஸ் வந்து 0. ஸோ இதுவும் ட்ரூ. ஆனால் லென்ஸில் வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்போசஸ் தி காஸ் தட் ப்ரொடியூஸ்ட் இட் அந்த கான்செப்ட் வச்சு சொல்லுவாங்க. அதனால வந்து இது ரீசன் அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ட்ரூ. ஆனால் ரீசன் டு நாட் எக்ஸ்பிளைன் அசர்ஷன் வரும். அப்போ பின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்து பாருங்கள். An electron and a proton enter with the same momentum in a magnetic field B such that momentum is perpendicular to magnetic field. Then both describes the circular path அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா mv²/r is equal to bqvன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம v கேன்சல் ஆயிரும். அப்போ r is equal to என்ன வருது? mv/bq. mv தான் வந்து மொமெண்டம், கரெக்டுங்களா? மொமெண்டம். அப்போ r equal to momentum by bq அப்படின்னு வந்துடுது. அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க? சேம் மொமெண்டம் சொல்லிட்டாங்க. ரீசனில் சொல்கிறேன் பாரு. தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத் டிஸ்கிரைப் தி மூவிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ஈக்குவல் டு mv/bq. mv என்றது மொமெண்டம். அப்போ மொமெண்டம் வந்து சேம். ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான், எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் சார்ஜ் சேம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேம். அப்போ எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ ரேடியஸ் வந்து சேம்ன்றது கரெக்ட். அப்போது அசர்ஷன் வந்து ட்ரூ. இதை ரீசனை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரீசனும் ட்ரூ தான். ஆனால் ரீசனை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால ஆப்ஷன் ஏ போட்டுக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் நெகட்டிவ். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் இமேஜ் இன்வெர்டட்னு வரும் இனிஷியல் ஆப்ஜெக்டை வச்சு பார்க்கும்போது. தி ஃபைனல் இமேஜ் இஸ் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். ஸோ ரீசன் வந்து ஃபால்ஸ், அசர்ஷன் ட்ரூ. ஸோ அதனால் வந்து என்ன எடுத்துக்கலாம் நம்ம? ரீசன் ட்ரூ, அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ் வந்து ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா?